இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவளுக்கு ட்ரிங்கில் ட்ரக்கை கலந்துருக்காங்க. அதை குடித்ததுமே அவளுக்கு தலை சுற்றிட்டு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவளோட சிஸ்டர் லியா அங்கே வந்துடுறா. சிஸ்டர், உங்களுக்கு என்ன வந்துட்டு நடந்துட்டுருக்கு? நான் வந்துட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே பெட்ரூமில் விட்டுருவான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அவள் கேட்குறதே புரியுது, அவள் ஏதோ வந்துட்டு பெரிய வேலை பண்ணி வச்சுருக்கான்னு. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது இவகிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க கையை எடுத்து விட்டுட்டு போயிடுச்சேக்கா. அங்கே போகும்போதே அவளுக்கு தலையெல்லாம் சுற்றிட்டு ஒரு மாதிரி ஆனதுமே அவளுக்கு டக்குன்னு அங்கே சுயநினைவு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுக்கா. நடந்துட்டுருக்கு என்னோட லைஃப்பில், நான் திரும்ப இந்த பார்ட்டிக்குள்ளே எப்படி வந்தேன், நான் தான் செத்து போயிட்டேனேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சுக்கு. அப்போ அங்கே திரும்பவுமே அங்கே அந்த லியா வந்துட்டு, சிஸ்டர் தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு கோவப்படாதீங்க, வாங்க உங்களை நான் கூட்டிகிட்டு போகிறேன், உங்களுக்கே என்னமோ மாதிரி பண்ணிட்டுருக்குலன்னு சொல்கிறா. பட் நீ வந்துட்டு விடுன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து எஸ்கேப் ஆகி போகும்போது, நீ இப்போ எங்கே எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்க, மேலே போனேன்னா உன்னை வந்துட்டு நீ காப்பாற்றிட முடியும்னு நினைக்கிறியா, அங்கே தான் உனக்கு நான் பெரிய வந்துட்டு ஆப்பு வச்சுருக்கேனேன்னு சொல்கிறா. ஸோ ஹீரோயின் அங்கே ரொம்பவே தலை சுற்றிட்டு அங்கேருந்து போயிட்டு இருந்தா. அங்கே ஒரு மொட்டையை வர்றான். ஹீரோயினை பிடிச்சிட்டு அங்கே ரொம்பவே நீ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். என்னை விடுன்னு சொல்லும் போது என்ன வந்துட்டு சும்மா நடிச்சிட்டு இருக்கா, உனக்காக நான் வந்து எவ்வளோ காசு வந்துட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா, அதுக்காக வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவேன்னு கேள்விப்பட்டிருக்கேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோ ஃபூஷன் அங்கே வந்துடுறான். அவனை பார்த்ததுமே அந்த பர்சன் சாக்காயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் காப்பாற்றுவானான்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் பேசாமல் நின்று பார்த்துட்டு இருக்கான். எனக்கு என்ன உன்னை பற்றி தெரியாதா, நீ எத்தனையோ பேர் கூட ஸ்லிப் பண்ணியிருக்க, காசுக்காக ஏன் கூடயுமே சேர்ந்து ஸ்லிப் பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோயின் அங்கே ஹீல் செப்பல் எடுத்து தலையில் போட்டு பயங்கரமாக அடித்ததில் அவனுக்கு அங்கே பிளட்டாக வர ஆரம்பிச்சிருது. அதை எல்லாத்தையும் நம்ம ஹீரோவும் அவங்க அசிஸ்டன்ட்மே பார்த்துட்டு தான் இருக்காங்க. பாட்டு டக்குன்னு வந்து அவனை கிஸ் பண்ணதுமே, நீ என்ன பண்ணிட்டுருக்க, நீ இப்படி பண்ணுறதுனால நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு ரிக்ரெட் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அவள் இல்லைன்னு சொல்கிறா. பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸுமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகி, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுவான்னு பார்த்தா அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. ஏன்னா ஆள் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம்னு சொன்னதும், நீ ரிக்ரெட் பண்ணலையான்னு சொன்னதுமே, உன்ன மாதிரி ஒரு பர்சன் கூட போய் இருந்ததுக்கு யாராச்சும் ரிக்ரெட் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு அவளை பார்த்ததுமே அங்கே ரொம்பவே லவ் ஆயிருச்சு. அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோயின்ட்ட ஒரு பிளாக் கார்டு கொடுக்குறான். இந்த கார்டு வந்துட்டு உனக்காக தான், நேற்று நைட்டு நடந்ததுக்கு ரெஸ்பான்சிபிளுக்கு, உனக்கு எப்போ வேணாலும் நீ காசு எடுத்துக்கோ, இது அன்லிமிட்டெட் அப்படின்ற சொன்னதும் அவளுமே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா. பிறகு லியா பார்த்தா இங்கே மிங்ஸுன்னு சொல்லிட்டு ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்துச்சேக்கா. பிரதரின்லா உங்களுக்கு இப்படி வந்து துரோகம் பண்ணுவான்னு என் சிஸ்டர் நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறா. அவன் நம்ம ஹீரோயினோட ஃபேன்ஸே போல். ஸோ அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு, நான் வந்துட்டு அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டு இருக்கும்போது இவளுக்கு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. அவன் போய் அங்கே வந்துட்டு கதவை நாக் பண்ணதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போயிடுது மிங்ஸு தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயினை இதை நீ ஹேண்டில் பண்ணிக்கோ, நான் உள்ளே போகிறேன், இல்லைன்னா பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்லும்போது அவனை பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே கதவை நாக் பண்ணிட்டு இருக்கான். பட் அவங்க திறக்காமல் இருக்கவுமே கோவப்பட்டு கதவை ஓங்கி எத்துனதுமே உள்ளே பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு ரொம்ப பயந்து போயிட்டு சாரி சொல்லிட்டு வந்ததுமே, இப்போ எதுக்காக அந்தால பார்த்து நீ சாரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவரை பற்றி உனக்கு என்ன தெரியும், தேவையில்லாமல் என்னை வந்து பிரச்சனைகளை மாற்றி விட பார்க்குறியா, அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன், எவ்வளோ பெரிய வந்துட்டு பவர்ஃபுல் பர்சன் தெரியுமான்னு சொன்னதுமே, அப்போ என் சிஸ்டர்ன்னு சொன்னதும் வேலையை பார்த்துட்டு இருன்னு சொல்கிறான். ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகிறப்ப அங்கே ஹீரோக்கு தேங்க்யூ சொல்லிட்டு போயிட்டேக்கா. பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு ஹீரோயின் போகும்போது யோசிச்சுட்ருக்கா, இன்றைக்கி எப்படியும் நான் எஸ்கேப் ஆகிட்டேன், இதே மாதிரியே வந்து எனக்கு பண்ண கொடுமைகளுக்கு எல்லாத்தையுமே நான் வந்து பழி வாங்கி ஆகணும், என் சிஸ்டர் எனக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கா, அவளுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோயின் உள்ளே போகும்போது அவங்க பேரண்ட்ஸ் அவங்க சிஸ்டர் எல்லாருமே சேர்ந்துருக்காங்க. அந்த மிங்ஸோ, நீ நேற்று நைட்டு வந்து எங்கே போனேன், நேற்று போனவ எப்போ தான் வரேன்னு சொன்னதுமே, தயவு செஞ்சு எங்கள் சிஸ்டர் மேலே கோவப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க பக்கத்தில் வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஹீரோயினோட ஹேர் அப்படி எடுத்து விட்டதுமே எங்கள் லவ் பைட்ஸ் தெரியுது, நேற்று நைட் யார் கூட சேர்ந்து நீ இருந்துட்டு வந்திருக்க, அப்படின்னா நீ எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் வேற கோவப்பட்டதுமே, ஃபஸ்ட்டு என் மேலேருந்து கையை எடு, உன் மேலே வந்துட்டு நான் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றது உனக்கு நல்லாவே தெரியும், பிடிக்காத பொண்ணுகிட்ட போய் இப்படி பண்ணுவேன்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக்காகி போயிடுது. இவ உடனே சிஸ்டர் நீங்கள் எப்படி பிரதர் நீ நாட்டு இப்படி பேசலான்னு சொன்னதுமே கோவப்பட்டுட்டு கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. என்னை வந்து டச் பண்ணுறதுக்குலாம் உனக்கு தகுதி கிடையாது, மரியாதையோடு என்கிட்ட வெளியேறு அப்படின்றத சொல்கிறா. ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க அப்பாவுக்கு கோவமாகி போயிட்டு இருக்க உனக்கு வந்துட்டு திமிர் கூடி போயிடுச்சா, இப்போ உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டிக்கை கொண்டு வர சொல்கிறாரு. ஸோ அதை எடுத்து அந்த ஆள் அடிக்க போகிறப்ப ஹீரோயின் அங்கே வந்துட்டு பிடிச்சிக்கிறா. இதுக்கப்புறம் என் மேலே கையை வச்சுட்டு இருந்தேன்னா உனக்கு மரியாதையை கெட்டு போயிடும், என்ன நினச்சிட்டு இருக்க, ஓ இஷ்டத்துக்கு என்னை போட்டு அடிப்பியான்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக வந்துட்டு கோவப்பட்டுச்சேக்கா. நான் தானே உன்னோட பயாலஜிக்கல் டாட்டர், ஆனால் என்ன இவ்வளோ வந்துட்டு கொஞ்சிட்ருக்கா, இவன் நேற்று நைட்டு ஒரு பர்சன்ட்டை என்னை அனுப்பி விட்டா காசுக்காக, அந்த ஆளே வந்துட்டு அவைவாயால் இந்த உண்மை எல்லாமே சொன்னான்னு சொன்னதும் அவள் உடனே நீங்கள் என்ன
பேசிகிட்டு இருக்கீங்க சிஸ்டர், நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலை அப்படின்றத சொன்னதுமே அப்போ அவங்க அம்மாவுமே பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஹீரோயின் போட்டு அங்கே குச்சை பிடிங்கி அவளை போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. டென்ஷன் ஆகி போயிட்டு அப்போ மிங்ஸு லியா வந்துட்டு நல்ல பொண்ணு விடுன்னு சொன்னதும் அவனையுமே போட்டு அங்கே வெளுத்து விட்டுறா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா உனக்கு வந்துட்டு இருக்க திமிராயிருச்சான்னு சொல்லிட்டு காட்ஸை வச்சு பிடிச்சி அவளை ஒரு இருட்டு ரூமில் அடைச்சி விடுறாங்க. அவளுக்கு அங்கே ரொம்பவே பயமாயிடுச்சுக்கு. பட் இருந்தாலும் நான் இதெல்லாமே ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணியிருக்கேனே என்னோட லைஃப்பில், என்னை இப்படி தானே சித்திரவதை பண்ணுவாங்க, நான் இதெல்லாம் பார்த்து வந்துட்டு பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி வந்துட்டு இதை பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறா. அதுதான் அவனை வச்சு தான் நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவனோட கார்டை பார்த்து இந்த கார்டை வச்சு நான் ஏகப்பட்ட காசு எடுத்து நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறேன் நான் யோசிச்சுட்ருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிச்சு இங்கே சொல்லிட்டுருக்கான். அவளோட பர்சனலாக வந்துட்டு என்னென்ன டீட்டெயில்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறான். பிறகு நான் எப்படியாச்சும் வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர் அங்கே உள்ளே வந்ததுமே எல்லாத்தையுமே மறைச்சிக்கிறா. பார்த்தையில திரும்பவுமே நீ வந்துட்டு எல்லா உண்மையும் சொன்ன, யாராச்சும் உன்னை நம்புனாங்களா, உன் நிலமையை பார்த்தியான்னு சொன்னதுமே ஹீரோயின் கோவப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சிட்டு என்ன நினச்சிட்டு இருக்க நீன்னு சொல்லிட்டு போட்டு அடி வெளுத்ததுமே அங்கே காட்ஸை வச்சு பிடிச்சிடுறாங்க. ஸோ இங்கேயே இவளை விடுங்க, இவ கிடந்தே சாவட்டும்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் நெக்ஸ்ட் வந்துட்டு பணத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே வந்த பிறகு பணத்தை நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு இந்த பொண்ணுக்கு எதுக்காக இவ்வளோ காசு, ஒரே டைமில் இவ்வளோ காசு இவ எடுத்துட்டு இருக்காளே, என்ன வந்துட்டு ஏதாச்சும் பண்ண போகிறானான்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அங்கே அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஆல்ரெடி மிக்ஸோட சேர்ந்து இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்ற விஷயத்தை அசிஸ்டன்ட் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாகி போயிடுது. இவ என்கேஜ்மெண்ட் ஆகிருக்குன்னா இவ எப்படி வந்துட்டு என்னை சீட் பண்ணியிருக்கலாம், இவ என்கிட்ட இந்த விஷயத்தை மறைச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. ஒரு ஈவெண்ட்டுக்காக எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. நைட்டு உனக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டில் உனக்கு புத்தி வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் ஒழுக்கமாக நீ நடந்துக்கோ, ஏதாச்சும் வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை பண்ணேன்னா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது சிஸ்டர் நம்ம 2 பேருமே சேர்ந்து உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கா. பட் ஹீரோயினுக்கு இவங்க பேச்செல்லாம் வந்துட்டு யார் மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. போகிறதா இருந்தால் நீயா போய் என்ன ஏன் தொல்லை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்போ அங்கே அவள் ஒரு ஃப்ளார் எல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைடில் வந்துடுறான். ஸோ ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ மிங்ஸோட அப்பா வந்துடுறாரு. நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதுமே நான் இந்த கார்டன் ரொம்பவே பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால தான் நான் இதை பார்த்து ரசிச்சிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் இங்கெல்லாம் வரக்கூடாது உள்ளே போன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போய் எந்தாலும் சுற்றி காமிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவன் போகும்போது அப்படியே கையை டச் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அந்த ஹீரோயின் தொட்ட ஃப்ளார் அவன் வந்து எடுக்கிறப்ப அவளே அங்கே வந்து நின்னதுமே அவன் சிரிச்சிட்டேவும் சரி ஓகே உனக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து ஃபியான்ஸே இருக்காங்களாமே, இதை பற்றி நீ ஏன் என்கிட்ட வந்துட்டு மறைச்ச அப்படின்ற சொன்னதும் ஃபியான்ஸே உங்களுக்கு பிடிக்கலையா, உங்களுக்கு வேணான்னா நான் விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் 2 பேருமே கிஸ் பண்ணிவிட்டு அங்கே பெட்ரூம் போயிடுறாங்க. திரும்ப அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ண போகும்போது வந்துட்டு அந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் நான் கேன்சல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் என்ன வந்துட்டு உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கேட்குறா. அதை கேட்டுட்டு அவனுமே கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு இந்த விஷயத்தில் எல்லா விதத்துலையுமே நான் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த என்கேஜ்மெண்ட் வந்துட்டு பிரேக்கப் ஆகுறதுக்கு அப்படின்றத சொல்கிறான். இங்கே மிங்ஸை பார்த்தா அங்கே அவள் வருவான்னு வெயிட் பண்ணிவிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அப்போ அந்த லியா வந்தா நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, இப்போ கூட அவள் வேற ஒரு பர்சன் கூட சேர்ந்து பெட்ரூமில் தான் இருந்துச்சேக்கா, ஆனால் கொஞ்சம் கூட நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்காமல் அவன் மேலே நம்பிக்கை வச்சுட்ருக்கீங்க, இதே வந்துட்டு உங்களுக்கு பெரிய வந்துட்டு தப்பாக போக போது பாருங்கன்னு சொல்லிட்டு ஏற்றி விட்டதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு அங்கே கதவை போய் நாக் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் ஐ திங்க் மிங்ஸும் வந்திருக்கான்னு நினைக்கிறேன், நீ இப்போ ட்ரெஸ்ஸை போய் போடுன்னு சொன்னதும் ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் கதவை உடச்சிட்டு அங்கே உள்ளே வந்ததுமே இவன் அப்படியே வந்துட்டு கூலாக உட்காந்துட்டு இருக்கவும் இப்போ எதுக்காக அடிக்கடி ரூமில் வந்து கதவை தட்டிட்டு நீ தொந்தரவு பண்ணிட்டுருக்க, ஏதோ பிஸ்னஸை பற்றி ஒரு 5 நிமிஷம் பேசணுமா இல்லை வந்துட்டு வேறு என்னன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ரூடாக பேசினதும் அவ்வளோதான் பயந்து போய் அவன் கீழே விழுந்துட்டு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்துட்டு கோவத்தால் அங்கே கண்ணத்தை சேர்ந்து அவனை அரைஞ்சிடுறாரு. எதையுமே உருப்படியாக பண்ண மாட்டியாடா, எதுக்காக இங்கே வந்து தொந்தரவு பண்ணிகிட்ருக்க, வெளியே போட அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ ஹீரோ ரொம்ப கோவமாயிட்டு அங்கேருந்து போகும்போது அவர் அங்கே பின்னாடி கெஞ்சிட்ருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்த்தா கீழே அங்கே வந்துட்டு கூலாக இருக்கா. அங்கே அவளுக்கு கால் பண்ணி நீ சொன்ன மாதிரியே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியாச்சு, கூடி சீக்கிரம் எல்லாமே சக்ஸஸ் ஆயிரும்னு சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டேக்கா, நானே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறா. அவங்க பாட்டி வந்ததுமே ஹீரோயின் ஸ்பீடாக ஓடி வந்துட்டு பாட்டி இதுக்கப்புறம் அவன் கூட சேர்ந்து நான் எந்த என்கேஜ்மெண்ட்டுமே பண்ண மாட்டேன், அவனுக்கு என் சிஸ்டரோட சேர்ந்து அஃபர் இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும்
ஷாக்காகி போயிடுது. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அப்படிலாம் எது இருக்காதுன்னு சொன்னதும், உண்மையாக தான் பாட்டி சொல்லிகிட்ருக்கேன், என்னோடய ஃபியான்ஸே மேலே அவள் எப்பயுமே ஓவராக இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிட்டு தான் இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும், அவங்க பேரண்ட்ஸ் அப்படிலாம் இல்லை, ஏதோ உளறிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, நீங்கள் வாய மூடிட்டு பேசாமல் இருங்க, அந்த பொண்ணை வந்துட்டு நீங்கள் ஹர்ட் பண்ணது இல்லாமல் அவளுக்கு வந்து சப்போர்ட்டாக பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பாட்டி நீங்கள் இப்போ என் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அங்கே முதல் நீ நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வந்தாலுமே ஹீரோயின் அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போனால், அதே மாதிரி அவங்க 2 பேருமே பக்கத்தில் அங்கே க்ளோஸாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ பாட்டி அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிடுறாரு. ரொம்பவே கோவப்பட்டு அங்கே கத்திட்டுருக்காங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோவை வந்து அங்கே அவங்க அப்பா சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அவன் ஏதோ சின்ன பையன், ப்ளீஸ் தெரியாமல் பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப, இங்கே பார்த்தா பாட்டியோட முன்னாடி அவங்க 2 பேருமே நீட் ஆன் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்க மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிவிட்டு அழுதுட்ருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு, இவன் மனசை எல்லாருமே சேர்ந்து நோகடிச்சிருக்கீங்க, உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் நான் வந்துட்டு என்ன பண்ணுறது, இதுக்கப்புறம் இந்த என்கேஜ்மெண்ட் தேவை கிடையாது, நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்றத சொன்னதும் கேட்டுட்டாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி அழுதுட்ருக்கா. அப்படி இருந்தாலுமே அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவளுக்கு தான் அங்கே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எங்கள் பொண்ணு அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு. அங்கே வந்து பிறகு அங்கே அந்த லியா வந்து சொல்கிறா, எனக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அந்த இடத்துக்கு நான் எப்படி போனேன்னு தெரியல, எல்லாமே வந்துட்டு இவ தான் பண்ணியிருப்பா, இவ என் மேலே பழைய போட்டு என்னை அசிங்கப்படுத்துறதுக்கு பண்ணியிருக்கான்னு சொன்னதும், அங்கே வந்துட்டு அதெல்லாமே கேட்டுட்டு அவங்க அம்மா கோவப்பட்டு நம்ம ஹீரோயினை கன்னத்தில் அரைஞ்சிடுறாங்க. நீ வந்துட்டு இருக்க ரொம்ப ஒழுங்கினமாக போயிட்டுருக்கன்னு அவங்க அப்பாவுமே பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே ஹீரோயின் அழுதுட்டேவும், எனக்கு வந்துட்டு இப்போ ஹாப்பி தான், இந்த அடி வாங்கினதுனால எனக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, எப்படியோ வந்துட்டு இந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆச்சு இல்லை, இதெல்லாம் வந்துட்டு பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம ஹீரோவை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அங்கே நம்ம ஹீரோட்ட ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. இப்போ என்கேஜ்மெண்ட் வந்துட்டு கேன்சல் ஆகிருச்சு, இப்போ நான் வந்துட்டு உன்னோட ஆள், நீ என்னை ஏற்றுக்கவே இல்லைன்னு சொல்லும்போது அவன் எங்கள் ஃபேஸை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகிடுறான். உன்னை யார் அடித்ததுன்னு சொன்னதும், இதெல்லாம் நடக்கணும்னா சில அடிகள் வாங்கி தான் ஆகணும், இதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, நீங்கள் இருந்தால் போதும்னு சொன்னதும் அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிற போது நம்ம ஹீரோயின் ஆனால் ஹக் பண்ண மாட்டா. அவளுக்கான நல்ல ஃபீலிங்காக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இன்னொரு டைம் நான் லவ்வில் விழுந்து நான் ரொம்ப வந்துட்டு வேதனை அனுபவிக்க விரும்பலைன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. பட் ஹீரோவை பார்த்தா அவளை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிடுறான். பிறகு ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு வந்ததுமே அவளை திரும்ப அங்கே வந்துட்டு பிடிச்சிட்டு அந்த லியா இவ தான் வந்துட்டு என்னை அசிங்கப்படுத்துறதுக்காக இத்தனை வேலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டதும், நான் என்ன தப்பு பண்ணேன், இப்போ எப்போ பார்த்தாலுமே இவளோட பேச்சை கேட்டு நீங்கள் என்னை பனிஷ் பண்ணிட்டு இருக்கீங்களே, நீங்கள் உண்மையிலேயே வந்துட்டு என்னை பெற்றீங்களா இல்லை தத்தெடுத்துட்டு வந்தீங்களா, எனக்கு ரொம்ப டவுட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ அவங்க அப்பாவுக்கு நல்லாவே புரியும், பெரிய பணக்கார இடத்துக்கு போகணுன்னா அது லியாவால் கண்டிப்பாக முடியாது, அது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ஹீரோயினால் தான் முடியும்னு சொல்லிட்டு உடனே அங்கே காட்ஸை வந்து விடுங்கன்னு சொல்லிட்டு அவளை அங்கே அனுப்பி விட்டுட்டு அவளை எப்படியாச்சும் பழி வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம ஹீரோயின் போனதுமே ஹீரோ தான் அங்கே மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான், நீ எப்படி வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நல்லா இருக்கியான்னு சொன்னதும், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு அவள் சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே அவளுக்கு மில்கெல்லாமே கொடுத்து அவங்க அம்மா அங்கே வந்துட்டு நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. இதெல்லாமே பார்த்ததுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, எல்லாமே சும்மா ஆக்டிங் தான், அவங்க பொண்ணு வந்துட்டு மோசமாக நடத்துகிற மாதிரியும் தன்னை வந்துட்டு நல்லா பார்த்துக்கிற மாதிரியும் ஏதோ பெரிய பெரிய வேலையாக வேண்டியது இருக்குது, அதனால தான் இப்படிலாம் வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு புரியுது. பிறகு நம்ம ஹீரோயின் அவன் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கும்போது அவளுக்காக ஒரு பென்டென்ட் அவன் கிஃப்டாக கொடுத்ததுமே, இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கே, இது எதுக்கு, இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டீங்களான்னு சொன்னதுமே அவன் ஆமான்னு சொன்னதும், அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்து என்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. அவன் ஹாப்பி ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி மிங்ஸுவோட வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு நம்ம ஹீரோக்கு கால் வருது. இப்போ ஹீரோயின் சந்தோஷமாயிட்டு அவனை போய் இங்கே கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே நீ வந்துட்டு இங்கேவே வெயிட் பண்ணு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் போகிறான். ஹீரோயின் அங்கே கீழே உட்காந்து அங்கே டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இவனை பார்த்தா அங்கே நீடன் பண்ண வச்சு அவங்க அப்பா சாரி கேட்க வச்சு கான்ட்ராக்ட் வந்துட்டு சைன் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதும், அதே மாதிரி அங்கே சைன் பண்ணும்போது அவனுக்கு ரொம்ப இன்சல்ட்டாக ஃபீல் ஆயிடுச்சுக்கு. பட் ஹீரோயின் உள்ளே இருக்கிறத அவன் பார்த்துட்டு, நான் தான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன் இவனுக்கு அவளுக்கு தான் ஏதோ அஃபர் போயிட்டுருக்குன்னு, நீங்கள் பேச்சை கேட்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு அங்கே ஒரு போர்டு இருக்குது அதை பிடிச்சி அடித்து உடைச்சதுமே அவ்வளோதான் ஹீரோ டென்ஷன் ஆகி போயிட்டு, இதோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் வந்துட்டு என்ன தைரியம் தான் இப்படிலாம் வந்துட்டு பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையுமே வந்து நீடன் பண்ண வச்சு அங்கே அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே கிழிச்சு போட்டு மரியாதை இவங்களை அடித்து வெளியே இழுத்து விடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க. பிறகு இவங்க 2 பேருமே சேர்ந்து அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பியாக அங்கே வந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என் வாழ்க்கையில் கல்யாணம்னு நான் ஒன்று பண்ணால் அது இவன் மட்டும்தான், வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்துடுறான்.
ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண போகும்போது என்னை மிஸ் பண்ணிவிட்டு நீ கவலைப்படுவியான்னு சொன்னதும் கவலைப்படாமல் அப்புறம் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணிச்சேக்கா. பிறகு 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயினை ட்ராப் பண்ணிட்டு போகும்போது வீட்டில் பார்த்தா அங்கே ஓல்ட் லேடி வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது போல் ரொம்பவே வந்துட்டு ரூடாக பிஹேவ் பண்ணிவிட்டு ஹீரோயின்கிட்ட பேசுகிறாங்க. நீ எவ்வளோ வந்துட்டு வீட்டில் அசிங்கம் பண்ணிட்டுருக்க, நீ வந்து இஷ்டத்துக்கு வர்ற இஷ்டத்துக்கு போகிற, இந்த வீட்டில் வந்துட்டு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே வந்ததுமே புரிஞ்சுக்குது இந்த ஓல்ட் லேடி எப்பயுமே ஹீரோயினை லைக் பண்ண மாட்டாங்க, ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு. அவளை அங்கே மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியுமே ரொம்ப மோசமாக அங்கே அந்த கார்ட்ஸை வச்சுமே அடித்து கொடுமையெல்லாம் படுத்தியிருக்காங்க. அதெல்லாமே அவளுக்கு அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அப்போ அங்கே அவள் வந்ததுமே நீ இப்போ எங்கே போயிட்டு ஊரை சுற்றிட்டு வந்துட்டுருக்க, நீ வந்துட்டு நேற்று போன இன்றைக்கி நைட்டு வந்துட்டுருக்க, இஷ்டத்துக்கு ஒரு வேன் சொன்னதும் அவங்க அப்பாவுமே அங்கே வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் யாரும் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டா. கூலாவை பாட்டு உட்காந்துட்டு லியாவை நீ வந்து ஐ திங்க் இந்த விஷயத்தில் பேசாமல் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ யார் ஊழல பேசுகிறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப இன்சல்ட் பண்ணதுமே உன்னோட வளர்ப்பு சரியில்லை, அதனால தான் நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு கண்டிப்பாக எப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தா தான் உனக்கு புத்தி வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டதுமே ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே இல்லை. அப்போ அங்கே அவளை பிடிச்ச வந்துட்டு டவுன் பண்ண வைங்க, அவள் பேசுனதுக்கு அவள் பண்ணதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், நீ மெக்ஸுவோட ஃபேமிலியை வந்துட்டு கேவலப்படுத்தியிருக்க, லியாவையுமே அசிங்கப்படுத்தியிருக்கான்னு சொல்லிட்டு அவளை டவுன் பண்ண வச்சு அந்த பாட்டி எங்கள் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே ஆத்திரம் அதிகமாயிட்டுருக்கு. அந்த பாட்டி அந்த லியாட்ட ஒன்றையுமே இவ ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கா, இதுக்கான பழி நீ வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே போட்டு அடிக்க சொல்லிட்டு அவளோட ஃபோனையும் அவள் கீழே போட்டு எடுத்து போட்டு உடச்சிடுறா. பிறகு அங்கே ரூமில் கொண்டு போய் அடைச்சி அங்கே தள்ளிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. என்னை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பீங்க, கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு நான் பழி வாங்கியே ஆவேன் எனக்கு நடந்த எல்லாத்துக்குமேன்னு சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோ அவளுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் ஃபோன் எடுக்கலைன்னு சொன்னதுமே அவனுக்கு டவுட் ஆகிட்டு அங்கே போலீஸ் அவங்க கார்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி அவளை எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வாங்கன்ற விஷயத்தை அவன் இன்ஃபார்ம் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா ஹீரோவோட வீட்டில் தான் இருக்கா. அவளுக்கு அங்கே ரொம்ப வேர்த்து விறுவிறுத்து போய் ரொம்ப பயந்து போயிருக்கா. அப்போ அங்கே டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அந்த கனவில் வந்து அங்கே கார்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அவளை போட்டு அடித்து அங்கே வந்துட்டு கொலை பண்ண தான் கண்ணுக்கு முன்னாடி போயிட்டுருக்கு. அவள் ரொம்ப பயந்து போய் அங்கே எழுந்திரிச்சதுமே நீ இப்போ சேஃப்டியாக இருக்க, நீ கவலைப்படாதன்னு சொன்னதும் அப்போ நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீங்களான்னு சொல்லி கேட்குறா. ஆமாம், நான் காப்பாற்றாமல் போலீஸை வச்சு அனுப்பி அவங்கள எல்லாத்தையும் பிடிக்க சொல்லிவிட்டு கீழே நான் வந்து ஆள் அனுப்பி உன்னை தூக்கிட்டு வந்துட்டேன் யாருக்கும் தெரியாமல் அப்படின்றத சொல்கிறான். ஸோ அதெல்லாமே கேட்டுட்டு அவன் எமோஷனல் ஆகிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. இதுக்கப்புறம் உன்னோட சேஃப்டியை பார்த்து மட்டும் நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன், எல்லாத்தையுமே எதிர்த்து உன்னை நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறான். அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்பவே சந்தோஷமாயிட்டுருக்கு. 2 பேருமே சேர்ந்து அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு கிஸ்மே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் இருக்கும்போது நான் ஏன் கவலைப்பட போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிருது. நம்ம ஹீரோட்டாவை என்னை வந்துட்டு நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போக முடியுமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுக்காகங்கன்னு சொன்னதுமே என்னோட சில ஞாபகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறா. அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அதை பார்த்ததுமே அவர் ரொம்ப பயந்து போயிட்டு இதே ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு வந்துட்டு நடந்த கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, என்னை பைத்தியம்னு சொல்லி உள்ளே விட்டாங்க, எனக்கு ஒவ்வொரு நாளுமே திரும்ப வந்துட்டு அவங்க என்னை டார்ச்சர் பண்ணுறப்ப என்னை திரும்ப கொண்டு போய் உள்ளே அடைச்சிருவாங்களோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சுன்னு சொன்னதும் அப்படி இதுக்கப்புறம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு அவன் யாருக்கோ கால் பண்ணுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அங்கே டிவியில் பார்த்துட்டு இருந்தா அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக தீயை வச்சு கொளுத்தி விட்டாங்கன்ற விஷயம் தெரியுது. அதை பார்த்ததுமே அவர் ரொம்ப சந்தோஷமாகி போயிட்டு அவனை அங்கே ஹக் பண்ணிவிட்டு ரொம்பவே தேங்க்யூ, எனக்காக நீங்கள் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணாமல் என்னை காப்பாற்றிருக்கீங்கன்னு சொன்னதும் உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கும்போது வேற ஒருத்தவங்கள உன் பக்கத்தில் நான் விட்டுருவேனான்னு சொல்கிறாங்க. பிறகு இந்த ஓல்ட் லேடியை பார்த்தா அவள் வந்துட்டு கீழே தானே பேஸ்மெண்ட்டில் இருந்தா, அவளை யார் வந்துட்டு இங்கே யாருக்கும் தெரியாமல் தூக்கிட்டு போனாங்க, என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அவள் எங்கே இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சி கொண்டு வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப கோவப்படுறாங்க. சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்டு உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு சில டாக்குமெண்ட்ஸ் கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா அங்கே மலை சைடில் போய் நம்ம வில்லா வாங்கி நம்ம வந்துட்டு அங்கே போய் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் அவள் எனக்கு டபுள் ஓகேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கா. சரி ஓகே பியூட்டிஃபுல் பிரின்சஸ் என் கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணுவியான்னு சொன்னதும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருமே சேர்ந்து சூப்பராக அங்கே வந்துட்டு டான்ஸுமே பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அங்கே ஹீரோயினுக்கு கால் வந்துடுது அவங்க பாட்டிகிட்ட இருந்து. ஊர் நான் எங்கே போய் வந்து சுற்றிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டி கண்டமானிக்கு அவளை திட்டினதுமே அவர் ரொம்ப ரூடா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நான் எங்கே வேணாலும் போவேன், உங்களை கேட்டு நான் போகணுமான்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும் அவங்க அப்பாவுக்கு அங்கே கோவமாய் போயிட்டு நீ என்னென்ன வார்த்தைகள் பேசிகிட்ருக்கா பார்த்து பேசு, வீட்டுக்கு வந்து சேரலன்னு வச்சுக்கோ காலை உடச்சிருவேன்னு சொன்னதும் நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி வந்து நீ காலை உடப்பையா வையா ஃபோனான்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணுறா. அதெல்லாமே பார்த்துட்டு அந்த ஆளுக்கு ஷாக்காகி போயிட்டு
இவளுக்கு வந்துட்டு இருக்க எப்படி வந்துட்டு இவ்வளோ தைரியம் வந்துட்டுருக்கு, இப்படிலாம் அவள் பேசுகிற ஆள் இல்லையேன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ அந்த பாட்டி ஐ திங்க் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப திமிராகி போயிடுச்சு. அவள் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, வந்துட்டு அவளை எப்படி வந்துட்டு பனிஷ் பண்ணி கையில் வைக்கணும்னு பாருங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு இங்கே நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டுக்கே போகணுன்னு அவசியம் கிடையாது, எப்பயுமே நீ இங்கே இருந்துக்கலான்னு சொன்னதும் ஐ திங்க் அந்த வீட்டுக்கு நான் போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன்னு அவள் சொல்கிறா. அதை கேட்டுட்டு ஏன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எனக்கு பண்ண கொடுமை எல்லாத்தையுமே பழி வாங்க வேணாமா, நான் இங்கே இருந்தால் எப்படி பழி வாங்குறது, அந்த வீட்டில் போய் நான் வந்துட்டு அவங்கள தொடர்ந்து பழி வாங்கி ஆகணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றதாவே சொல்கிறான். ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்க ட்ராப் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். பட் அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, அவளுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோ என்னமோன்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் இருக்கும்போது எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லும்போது அங்கே ஒரு ஃபோனை கொடுக்குறான். இது வாட்டர் ப்ரூஃப், கீழே போட்டாலுமே உடையாது, அந்த லெவலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன், இது உனக்காக தான் சொன்னதும் அவன் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே அவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள கார்ட்ஸோடு சேர்ந்து போயிட்டுருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ தான் அனுப்பி விட்ருக்கான், உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு ப்ராப்ளம் இருந்தால் இவங்க பாதுகாப்பாங்கன்னு. அப்போ அங்கே அந்த ஓல்ட் லேடியுமே இருக்காங்க. இப்போ எங்கே போயிட்டு வந்த நீ, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நம்ம ஹீரோயினோட கண் எல்லாமே அங்கே அந்த லியா போட்டிருக்க அந்த பெயிண்டன்ட் மேலே தான் இருக்குது. ஏன்னா அது அவங்க அம்மாவோடது போல். இப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயின் அங்கே டச் பண்ண வந்ததுமே அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு அங்கே ஸ்டாப் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோட்ட என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவங்க க்ளூமே கொடுத்துட்ருக்கா. ஏன் உங்ககிட்ட மட்டும்தான் பெரிய வந்துட்டு கார்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, எங்களுக்கு இருக்காதா அப்படின்ற சொல்லிட்டு அவள் கேட்குறா. அதை கேட்டுட்டு அந்த ஓல்ட் லேடிக்கு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. அவரோட கார்ட்ஸுமே பிடிக்க போனாலுமே அந்த கார்ட்ஸ் வந்துட்டு விட மாட்டாங்க. இருக்க ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணிட்டுருக்க, நீ வந்து எங்கே இருந்து இந்த பழக்கத்தை கற்றுட்டு வந்துட்டுருக்க, யார் உனக்கு பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் அங்கே பக்கத்தில் வந்ததுமே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவப்பாட்டு போய் உட்காந்துக்கிட்டதுமே உனக்கு அவ்வளோ தூரத்துக்கு தைரியம் ஆயிடுச்சா, நீ பெரியவங்ககிட்ட எப்படி வந்துட்டு மரியாதை இல்லாமல் நடந்துக்கிறேன்னு சொன்னதும் பெரியவங்க எப்படி வந்துட்டு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி தான் சொல்லும்போது அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க நம்ம ஹீரோக்கு உள்ள ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு. ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சாங்க நெரிச்சதுமே ஹீரோங்க வந்துட்டு கீழே இறங்கிட்டு அங்கே கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இப்போ போய் உங்களோட வேலை காப்பாற்றணும்னு சொன்னதும் பாஸ் நீங்கள் ஏன் முன்னுக்கு வர மாட்டேறீங்கன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக முன்னாடி வந்து எக்ஸ்போஸ் ஆக விரும்பலை, நான் அவளோட சப்போர்ட் சிஸ்டமாக தான் இருக்க விரும்புகிறேன்னு அவன் சொல்கிறான். இந்த லேடி பண்ணுறதை பார்த்துட்டு அவங்க பயந்து போயிட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு அவளை விட்டுருங்க, அவளுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா வெளியே வந்துட்டு நம்ம தான் பதில் சொல்லி ஆகணும், நம்ம மான மரியாதை கெட்டு போகும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அந்த லேடியுமே பேசாமல் ஹீரோயினை விட்டுட்டு இவளை பிடிச்சி இழுத்துட்டு போய் ரூமில் அடைச்சி வைங்க, இவளுக்கு சோறு தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாது அப்படின்றத சொன்னதும் கார்ட்ஸுமே வந்துட்டு அவளை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. ரூம்குள்ளே கொண்டு போய் இங்கே வந்துட்டு கையெல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோயின் என்ன உங்களுக்கு என்ன அவ்வளோ பயமா, நான் இங்கேருந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. உங்கள் கையை கழட்டி விட்டுட்டு ஒழுங்காக இங்கேயே இரு, போகாதன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது ஹீரோயின் உடனே அங்கே ஃபோன் எடுத்து நம்ம ஹீரோட்ட தான் அங்கே மெசேஜ் பண்ணுறா, நான் சேஃப்டியாக இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் கூடி சீக்கிரம் வெளியே வந்துடுவேன்னு. அவனுமே கண்டிப்பாக நான் உன்னை எப்படியாச்சும் காப்பாற்றிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அவங்க சிஸ்டர் அங்கே உள்ளே வந்துட்டுருக்கா, அவளுக்கு நல்லாவே தெரியுது அவள் தான் வரான்னு சொல்லிட்டு வந்து அதுக்குள்ளே அந்த பூச்சிகள்லாம் நிறையா கட்டி கொண்டு வந்து உள்ளே தூக்கி போட்டுட்டு உன்னால் எங்கேயுமே தப்பிக்க முடியாது, இங்கேவே கிடந்து சாவுன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு இப்போ பயப்படுற மாதிரி இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராப்ளம் பண்ணியிருப்பா போல, அதே மாதிரி தான் தேள் பூரான் பூச்சி அது இதுன்னு என்னத்தையும் கொண்டு வந்து போட்டதுமே ஹீரோயின் ஐயோ எனக்கு அடிக்குது, எனக்கு வலிக்குது, பயமாக இருக்குது, காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா அவங்க பண்ணிட்டுருக்கா. பட் வந்துட்டு அவளுக்கு என்ன தெரிய போகுது, இவ சும்மா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே சிரிச்சுட்டே அங்கே உள்ளே வந்ததுமே பிடிச்சி அவளை தள்ளி விட்டுட்டு கிடந்து இங்கேவே சாவுன்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தாங்க ஃபுல்லாக அவன் மேலே அங்கே கடிச்சு வச்சிருது. நெக்ஸ்ட் டே போய் பாட்டிட்டு அங்கே வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டுருக்கா, பாட்டி இவ என்ன மாதிரி பண்ணிட்டா பாருங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு அந்த லேடிக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட என்ன பண்ணேன்னு சொன்னதுமே என்னவே கையை காலை கட்டி வச்சுருந்தாங்க, நான் எப்படி வெளியே வந்து இவ்வளோ பிடிச்சி தள்ள முடியும், நீங்கள் வேணால் அவங்ககிட்ட கேளுங்கன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு அங்கே உள்ளே யாருமே வரலன்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்ததுமே அப்படின்னா லியா போய் சொல்லிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. ரொம்ப சீப்பாக எடை போட்டுட்ருக்கீங்கல்ல, உங்களுக்கு நான் வந்துட்டு இது ஸ்டார்டிங் மட்டும் தான், பண்ண போகிறத பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மறக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வீடியோ கால் தான் பேசிகிட்டு இருக்கான், அவளுக்காக பென்டன் எல்லாமே அவன் ரெடி பண்ணி வச்சுருக்கான் கொடுக்குறதுக்கு. அவட்ட அங்கே வீடியோ கால் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சிஸ்டர் அங்கே வந்துடா, நீ வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒழுங்காக வந்து இந்த பார்ட்டிக்கு கூட சேர்ந்து கிளம்பி வா, பட் வந்துட்டு அங்கே வந்து என்னோட பொருளெல்லாம் தூக்குறதுக்கு தான் நீ வரணும்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி வந்தா அதை பார்த்துட்டு அவளுக்கு அந்த மெய்டோட ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்கா, அப்படி இருந்து இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காளேன்னு சொல்லிட்டு வயிற்றுச்சல் ஆகிட்டுருக்கு. இந்த பேக்கை வச்சுக்கோ, நீ வந்துட்டு என்னோட பொருளை தூக்க தான் அங்கே வர்ற, அங்கே வந்துட்டு யார்ட்டையும் போய் பேசிகிட்டு இருக்க கிடையாது, நான் எப்போ கூப்பிட்றேனோ அப்போ வரணும்னு சொன்னதும் சரி ஓகே அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அங்கே அதை உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பென்டென்ட் இருக்குது, அதை பார்த்து
பார்த்துட்டு ஹீரோயின் மைண்டில் ஐடியா வந்துட்டுருக்கு. பிறகு எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கா. என் பின்னாடியே சுற்றிட்டு தொந்தரவு பண்ணாத, நான் எப்போ கூப்பிட்றனோ அப்போ நீ வந்துட்டு அந்த பொருளை தூக்கிக்கிட்டு வந்தால் போதும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின்மே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே போயிட்டுருக்கும்போது நம்ம ஹீரோ வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சின்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவ்வளோ பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ரொம்ப கோவமாகி போயிட்டு மெய்டோட ட்ரெஸ்ஸை உனக்கு யார் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே வந்துட்டு கொடுத்தாங்க போட்டுக்கிட்டேன்னு சொன்னதும் நீ இப்படி ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, உனக்காக நான் வேறு ட்ரெஸ் கொடுக்குறேன், நீ போட்டுக்கிறியான்னு சொன்னதும் ஏன் இல்லை போட்டுக்கிறேன்னேன்னு சொன்னதுமே சந்தோஷமாயிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே ரொம்பவே அவனுக்கு கோவமாயிட்டு இருக்கு. அங்கே கால் பண்ணி அவளுக்கு வந்து சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வாங்க நாங்கள் ஸ்டைலிஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ எதுக்காக இப்படிலாம் நீ வந்துட்டு பொறுத்து போயிட்டுருக்க, நீ வந்துட்டு பேசாமல் என் கூட வந்துடும்னு சொன்னதும் நான் அவளை ஈஸியாக போய் அவங்கள விட முடியுமான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டு அழுதுதுமே அவன் அங்கே தட்டி கொடுத்துட்ருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்லிட்டு பிறகு அவங்க ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா ஜிப்பெல்லாம் போட்டு விட்டுட்டு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு அங்கே கிஸ் பண்ணும்போது நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்காத, அப்புறம் கூடிய சீக்கிரம் நானே வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ண ஆகுற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்ற சொல்லும்போது ஹீரோ அவன் வாங்கிட்டு வந்து அந்த பென்டென்ட் கொடுக்குறான். அதை ஃபேக்காக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க, அந்த ஒரிஜினல் எடுத்துட்டு அதுக்குள்ளே வைக்கணும்னு. அப்போ கதவை யாரோ வந்து திறக்கிற மாதிரி இருக்கவுமே டக்குன்னு யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா அங்கே ஒரு பர்சன் இருக்காரு. அது நம்ம ஹீரோவோட ஆளு தான் போல். சார் நான் வந்துட்டு எப்போ வந்து நான் நீங்கள் சொன்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னதுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ரொம்பவே லாயலான பர்சன் போல். அங்கே ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், பெரிய நடக்க போகிற அந்த இதை பார்க்க வேணாமான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. ஹீரோ அவன் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாளோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக சார் அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு இவளை பார்த்தாங்க ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளம்பி வரும்போது அதே பர்சன் தான் அங்கே டான்ஸ் ஆட கேட்டதுமே 2 பேருமே சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே இருக்க எல்லாருமே இவங்க ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறாங்க. அப்போ அங்கே வேணுக்குனே அந்த பர்சனை அவள் ட்ரெஸ்ஸில் காலை வச்சதுமே ட்ரெஸ் அப்படியே கீழே இழுத்துருது. அவளுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக போயிடுது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்படியே சிரிச்சிட்ருக்கா. அவன் கோட் எல்லாமே போட்டு விட்டு பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, நான் தானே இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போகும்போது அவள் இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கதை பார்த்துட்டு இப்போ நீ என்ன வந்து என்னை பார்த்து சிரிச்சிட்ருக்க, ரெண்டாவது ட்ரெஸ் எங்கே, ஓ இஷ்டத்துக்கு நீ என்ன ட்ரெஸ்ஸை மாற்றிருக்க, யாரை கேட்டு பண்ண, நான் கொடுத்த பொருளெல்லாம் எங்கன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே டென்ஷனாக இப்போ எங்கே கத்திட்ருக்கா. ஹீரோயின் இப்போ எதுக்காக என்னை பார்த்து கத்திட்ருக்க, நான் என்ன தப்பு பண்ணேன், இந்த உன்னோட பேக் அப்படின்ற சொல்லிட்டு கொடுக்கும்போது எங்கே போயிட்டுருக்க நீலன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு அந்த பொருளை காணோம். அவள் ரொம்ப கோமாயி போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே சண்டை போட்டுட்ருக்கா. அப்போங்க கோல்டுமேன் வந்துடுறாரு. என்ன பிரச்சனைன்னு சொன்னதுமே என்னோட பென்டன் வந்துட்டு இதுக்குள்ளே இருந்துச்சு, அதை காணோன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு கத்த தேவை கிடையாது, என்னன்னு சொல்லிட்டு பேசிக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்கும்போது அப்போ அங்கே அவங்களோட பாடி கார்டு தான் கொண்டு வந்து அதை கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் ஆல்ரெடி அவங்ககிட்ட கொடுத்து வச்சிருக்கா. எதுக்கு இது என்கிட்ட கொடுக்குறீங்கன்னு சொன்னதும் இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பொருளெல்லாம் என்னால் சேஃப்டியாக பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால தான் சொன்னதும் அதையும் இவங்க சொல்லிட்டு கொடுத்ததுமே அவளுக்கு அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அந்த பென்டென்ட் வந்து எடுக்கும்போது அது கீழே விழுந்து உடஞ்சி போனதுமே இதுக்கெல்லாம் காரணம் நீதான் சொல்லிட்டு அவளை அடிக்க போகிறப்ப அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிறான். நான் வந்துட்டு எவ்வளோ கிராண்டாக இந்த பார்ட்டியை ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன், இந்த இடத்துல வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். பிறகு இந்த ஓல்ட் லேடியை வெளியே காமிக்கிறாங்க. அந்த லேடிக்கு ஹீரோயினை பற்றி நல்லாவே தெரியும், அவள் மைண்ட் எப்படி வேலை பார்க்குன்னு. இவள் வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக எதையுமே நடக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த பிளானை செயல்படுத்துறதுக்கு. அப்போ அவங்க கார்ட்ஸுமே உள்ளே நடக்கிறதா சொன்னதுமே நான் இப்போ கண்டிப்பாக உள்ளே போய் ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோவோட ஆளுங்க யாருமே அந்த லேடி அங்கே இல்லாமல் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ வந்துட்டு போக முடியாமல் போயிடுது. நம்ம ஹீரோ இப்போ வந்து தப்பு பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குல்ல, நீயா வந்துட்டு கீழே போட்டு உடச்சிட்டு நீ எடுத்து மற்றவங்கள அசிங்கப்படுத்துவியா, என் பார்ட்டியை கெடுத்துருக்கன்னு சொன்னதும் அப்போ நான் வந்துட்டு ஒரு சிஸ்டர் தானே, இனி என்னை மன்னிக்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கா. இவங்க வீட்டில் பார்த்தா பேரண்ட்ஸ் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. நம்ம பொண்ணுக்கு ஏதோ வந்துட்டு ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு. அங்கே வந்து கார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி பிரச்சனை ஆகிட்டுருக்கும், நம்ம இதை கண்டுபிடிச்சாகணுமேன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒன்றா உட்காந்துட்டு இருக்கும்போது அவளை பார்த்தா அங்கே வந்துட்டு கீழே வந்து உட்காந்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவங்க அப்பா அங்கே குச்சி எடுத்து அடிக்க போனப்ப நான் என்ன தப்பு பண்ணேன், உங்கள் பொண்ணு என் மேலே திருட்டு பழியை போட்டு அவளாவே உடச்சிட்டு என் மேலே பழியை போட்டு விடுவாங்களா சும்மா அப்படின்ற சொல்கிறா. ஸோ அந்தாலையுமே கார்ட்ஸ் பிடிச்சிடுறாங்க. என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு அங்கே அவன் மேலே கையை வைக்க வந்திருப்ப, பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களான்னு சொன்னதும் அந்த ஆள் ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவ்வளோதான், இவனுக்கு பனிஷ்மெண்ட் எப்படி கிடைக்காம இருக்கும், குச்சி எடுத்து வெளிவெளுன்னு வெளுத்து விட்றாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே ஹீரோயினோட பேர்லையுமே மாற்றி விட்றான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு இருக்கு. கடைசியில் பார்த்தா பூராத்தையுமே புடிங்கிட்டு விட்டுறாங்க போல். ரொம்பவே சந்தோஷமாயிட்டு கிஸ் பண்ணிட்டு உன்னால தான் நான் ஒரு கம்பெனியோட ஓனராக இன்னைக்கு மாறி இருக்கேன், எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லும்போது
இங்கே பார்த்தா வீட்டில் இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ வந்துட்டு எங்கள் சொந்த பொண்ணு, நாங்கள் எப்படி உன்னை தனியாக விடுவோன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. லைஃப்பில் வந்துட்டு பெரிய சாதனை பண்ணின மாதிரி அவங்க 2 பேத்துக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தைரியம் தான் வந்துட்டு நான் கொடுத்த அந்த பென்டென்ட்டை உடச்சிருப்பா, அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே அப்போ அங்கே நிலைமையே ரொம்ப மோசமாக போயிடுது. எல்லாம் பறிப்போன வசி தெருவில் நிற்கிற நிலமை. அவள் பயங்கரமாக அழுதுட்டுருக்கா அந்த பென்டென்ட் போச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு இங்கெல்லாம் நின்று நீங்கள் கத்திட்டு இருக்கக்கூடாது, மேடம் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும், இங்கேருந்து கிளம்புங்கன்னு சொல்லும்போது அந்த லேடி நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நம்ம வந்துட்டு ஒரு வழி பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே உடனே அந்த பாட்டியை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அங்கே போயிடுறாங்க. அந்த ஓல்ட் லேடி உங்களாலலாம் வந்துட்டு எதுவுமே முடியாதுன்றது நல்லாவே தெரியும், நானே வந்து கண்டிப்பாக வந்துட்டு இது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே கார்ட்ஸ் அனுப்புகிறாங்க. பிறகு நம்ம ஹீரோ பார்த்தா ஹீரோயினுக்கு மசாஜ் கொடுத்துட்ருக்கான். நான் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ் கிளம்பி போகிறேன், நீ வீட்டில் பத்திரமா இருன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியை தான் மீட் பண்ணுறதுக்காக போகிறான். நீ எப்படா நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நான் கூடிய சீக்கிரம் மேரேஜ் பண்ணிடுவேன் பாட்டி, எனக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் நைட் அங்கே வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது அவளை யாரோ கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ ஹீரோ வந்தாங்க அவளை எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க ரெஸ்ட் எடுத்துருக்காங்கன்னு சொன்னதுமே உள்ளே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கிட்டு இருக்கா. ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அப்போ அங்கே பாட்டியோட சேர்ந்துமே நம்ம ஹீரோயின் இருக்கா. அப்போ அங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொன்னதோ, நீ என்ன அவன் கூட சேர்ந்து இருந்தேன்னா அவன் உன்னை எப்பயுமே காப்பாற்றிடுவான்னு நீ நினைக்கிறியா? நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னை சும்மா விட மாட்டேன், என் குடும்பமானத்தை போக வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பியான்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்துட்டு அந்த மிங்ஸுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ ஐடியா பண்ணுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நான் இல்லைன்னா அவன் என்ன கண்டுபிடிக்காமல் இருந்துருவானான்னு சொன்னதும் அதுக்கு ஃபஸ்ட்டு நீ வந்துட்டு அங்கே இல்லாமல்ல இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது. நீங்கள் என்ன வேலை பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னதும் நீ நினச்சதை விட அதிகமாகவேன்றதை சொல்கிறாங்க. பிறகு அவங்க காருக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட கார் வந்து நின்றுட்டு அவன் ரொம்பவே சூப்பராக அங்கே கிளம்பி வந்ததுமே அந்த ஓல்ட் லேடியுமே வர்றாங்க. நீங்கள் ஒழுங்காக வந்துட்டு அவளை என்கிட்ட கொடுத்துருங்க, அவள் எனக்கு சொந்தமானவன்னு சொன்னதும் அதை எப்படி நான் உன்கிட்ட கொடுக்க முடியும், அவள் என் குடும்பத்துக்கு மருமகளாக வர வேண்டியவ அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவமாயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் இறங்கி வந்ததுமே இப்போ நீங்கள் இப்போ என்னென்னமோ டைலாக் பேசுனீங்களே இவன் முன்னாடி எதுவுமே எடுபடாது அப்படின்றத அவள் சொல்கிறா. பட் நம்ம ஹீரோ பார்த்தாங்க மிரட்டில் அந்த லேடிக்கு ஒரு பக்கம் பயமாயிட்டுருக்கு. ஏன்னா வந்துட்டு அவனை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாத நிலமையில தான் அவங்க இருந்துட்டுருக்காங்க. ஆச்சும் ஒரு வழி பண்ணணுமேன்னு சொன்னதுமே நீங்கள் நினைக்கிற லெவலுக்கு அந்த ஆள் வந்துட்டு நார்மலான பர்சன் கிடையாது, பார்க்க தான் ரொம்ப சாஃப்டாக இருப்பார், ரொம்பவே மோசமான ஆள் அப்படின்றத அவங்க கார்ட்ஸுமே சொன்னதுமே இந்த ஓல்ட் லேடியால் வந்துட்டு தன்னோட தோல்வியை ஏற்றுக்கவும் முடியல. பட் வந்துட்டு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். பிறகு நம்ம ஹீரோயின் கேட்குறா, அங்கே தான் வந்துட்டு வேற ஒரு பொண்ணு இருந்தாலாமேப்பா, அப்புறம் எப்படி நீ வந்துட்டு கண்டுபிடிச்ச நான் இல்லைன்னு சொல்லிட்டுன்னு கேட்டதும் நான் வந்துட்டு உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னை நான் வந்துட்டு பார்த்தது இல்லையா, ஒயர் எப்படி இருக்குது அவளோடது எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு, தன்னை பற்றி நான் இவ்வளோ நுணுக்கங்கள் வந்துட்டு புரிஞ்சு வச்சுருக்கானேன்னு சொல்லிட்டு. பிறகு வீட்டுக்கு போனால் அங்கே ஹீரோயின் சொல்கிறா, அந்த மூஞ்ச காமிங்க என்ன மாதிரி இருக்கிறது அப்படின்றத சொன்னதுமே பார்த்தாலுமே ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஹீரோயின் மாதிரியே இருக்கா. பட் அங்கே கோவப்பட்டு அடிச்சுங்க விழுத்துட்ருக்காங்க. வேறு ஒரு பொண்ணு தான் ஃபேஸ் மாஸ்க்கை போட்டு அனுப்பி விட்ருக்காங்க. அங்கே அவளை வந்துட்டு இழுத்துட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தன்னோட கம்பெனி வந்துட்டு பெரிய லெவலுக்கு ஆளாயிருச்சுன்றதை பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுச்சேக்கா. நம்ம ஹீரோ நான் உனக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீ வந்துட்டு கூட சேர்ந்து என் கூட ஒர்க் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு நான் இந்த லெவலில் இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீ தானேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிட்டுருக்கா. பிறகு ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அங்கே லியாங் சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காரு. அங்கே டேசி என்ற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அவர் அங்கே டீல் வச்சுக்கிறத பற்றி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணி நீங்கள் உடனே வரணும்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாரு அந்த பர்சன். அங்கே சரி ஓகே இங்கே வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லேடியோட அந்த ஃபோட்டோ கொடுங்கன்னு சொன்னதுமே டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்ததுமே அதை பார்த்துட்டு அந்த டேசிக்கு ரொம்பவே வயிற்றுச்சல் ஆகிட்டு இருக்கு. சூஸ் பண்ண பொண்ணு போல அவங்க அப்பா வந்துட்டு அங்கே மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கேட்டிருக்காரு. பட் உங்கள் பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். அப்படின்னா இவளுக்காக தான் என்ன வந்துட்டு வேணான்னு சொன்னானா, என்ன வேணான்னு சொல்கிற லெவலுக்கு இவர்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவ ரொம்ப கோவமாயிட்டு நான் அந்த பொண்ணை மீட் பண்ணதுமேன்னு சொல்லிட்டு கேட்குறா. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அப்போ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதுமே உடனே நம்ம ஹீரோயினுமே எங்கள் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வரும்போது அந்த ஆஃபீஸை பார்க்குறதுக்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ஆஃபீஸ் தான் மறைமுகமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா, இவ தான் பிரசிடென்ட்டே. பட் இது யாருக்குமே தெரியாது.
அங்கே நாங்கள் வந்ததுமே நின்று வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே இன்வெஸ்டர் இவங்க தான் சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும்போது இந்த மூஞ்சி வந்துட்டு அவ்வளோ ஒன்றும் ஒருத்தலையேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஹீரோயினுக்கு கோவமாயிட்டு மேலே கையை வைக்காதன்னு சொல்லிட்டு பிடிச்சவங்க அடித்து தள்ளி விட்றா. ஸோ அந்த பர்சன் ரொம்ப கோவமாயிட்டு வேமா தூக்கி விட்டுட்டு என்ன வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனையுமே போட்டு அவங்க அடி வெளுத்து விட்றா. அங்கே இருக்க எல்லாருமே வேமா ஓடி வந்துடுறாங்க. நீ வந்துட்டு இப்போ பண்ணதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறோன்னு சொன்னதுமே என் மேலே கையை வச்சா அவங்க நிலைமையெல்லாம் என்ன ஆகுன்றது தெரியாமல் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அந்த டேசி நீ என்ன தைரியத்தில் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ ஒன்றும் பார்க்கலாம் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. ரெண்டாவது இவளுக்கு நீங்கள் எல்லாருமே இப்போ பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னதும் அந்த ஜால்ராக்கள் எல்லாமே பிரசிடென்ட்டே சொல்லிட்டாங்கன்னா நம்ம கொடுக்கணும் தானே பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. நம்ம ஹீரோ தொடர்ந்து அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கான். அப்போ அங்கே ஹீரோயினோட ஃபோனை அவள் ஏற்றி தள்ளி விட்டதுமே வேற ஒரு பொண்ணு வந்துட்டு அவளை அங்கே வந்துட்டு பாதுகாக்க ட்ரை பண்ணதுமே கூட சேர்ந்து இவளுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு 2 பேருமே போட்டு அடிச்சு அங்கே ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நீங்கள் எல்லாருமே இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வெளியே போங்க, எனக்கு இன்றைக்கி ஃபன் தான் சொல்லிட்டு அவன் அங்கே ஹீரோயின்ட்ட பண்ண பார்க்கும்போது ஹீரோ வேகமாக வந்துடுறான். பட் ஹீரோயின் பார்த்தா அதுக்குள்ளே அவனை அடித்து போட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு சொல்லும் போதே எங்கள் மயக்கமாயிடுறான். ஸோ வந்துட்டு இப்போ ஆஃபீஸில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும், எல்லாத்தையுமே பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னதும் அந்த டேஸையுமே பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறாங்க. நடந்த எல்லாத்தையுமே சொன்னதுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரமாயிருது. என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் வந்துட்டு அவன் மேலே இப்படிலாம் வந்துட்டு அநியாயம் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னதும் எல்லாருமே நீட்டன் பண்ணிட்டு சாரி கேட்குறாங்க. பிரசிடென்ட்டே சொன்னால் நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யார் பிரசிடென்ட், பிரசிடென்ட்டா, இந்த டோட்டல் கம்பெனியுமே இவ்வளோடது அப்படின்றத அவன் சொல்கிறான். பிறகு ரெண்டாவது நீங்கள் எல்லாம் இப்போ பண்ண தப்புக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது, உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன். இதுங்க எல்லாத்தையுமே அடித்து இழுத்துட்டு போயிட்டு டோட்டல் இந்த கண்ட்ரியில் எந்த ஒரு ஆஃபீஸ்லையுமே ஒர்க்கு கிடைக்கக்கூடாது, அந்த மாதிரி பேன் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொல்லிடுறான். அப்போ அங்கே அந்த லியாங்க்கு ரொம்பவே கோமாய் போயிட்டு அந்த டேசியை முறைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான். படுபாவி என் வாழ்க்கையில் மண்ணலி போட்டாலேன்னு சொல்லிட்டு இதை அப்படி சொன்னாங்கன்னு சொன்னதும் அதை நான் பார்த்துக்கிறேன், இவனை பிடிச்சி இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அடித்து அங்கேருந்து எல்லாருமே சேர்ந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் தூக்கிட்டு இவளையுமே பிடிச்சி இழுத்துட்டு வாங்க, இவங்க அப்பாட்ட கூட்டிகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். என்னை விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டுருக்கா. ஹீரோயினை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப ஷாக்காகி போயிட்டு பார்க்குறதுக்கு என்ன அவ்வளோ மாதிரியே இருக்காளேன்னு சொல்லிட்டு என்ன நீ எப்போ திரும்ப வந்த, என்ன பார்க்க வரலேன்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறப்ப அவருக்கு புரிஞ்சுக்குது அப்படின்னா இது வேற பொண்ணுன்னு. அவர்கிட்ட உங்கள் நீ என்ன பண்ணா தெரியுமான்னு சொல்லிட்டு நடந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கா. தன்னோட பொண்ணை இவ இருப்பாளான்னு சொல்லிட்டு அவங்க ஹேரையுமே இவர் எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் இப்போ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறீங்க உங்கள் பொண்ணுக்கு, இப்படிலாம் பண்ணதுக்கு நாங்கள் எப்படி உங்களை சும்மா விடுவோன்னு சொன்னதும் கோவப்பட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாரு. அடிச்சு அவளை இழுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்கே சாரி கேட்டுட்டு ஒரு கார்டுமே கொடுக்குறாரு. தயவு செஞ்சு இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்பவே டவுட் ஆகிடுச்சிருக்கு, நான் டிஎன்ஏ எடுத்தாகணும்னு சொல்லிட்டு. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் தாத்தாவுக்கு கால் பண்ணிவிட்டு எனக்கு நீங்கள் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு சொன்னதும் இப்போ வரைக்கும் நீ எந்த ஹெல்ப்புமே கேட்டதில்லை, நீ கேளு நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. லியாவோட 25 பர்த்டே அன்னைக்கு என்னோட அம்மா மீட் பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வச்சு நான் எல்லா உண்மைகளையுமே வெளியே கொண்டு வரணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னதும் நீ இன்வைட் பண்ணியிருக்கேன்னா நான் எப்படி பண்ணாமல் இருப்பேன், கண்டிப்பாக பண்ணுறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ யார் இருக்கிறாங்க இல்லை அதை பற்றி கவலை கிடையாது, நான் உனக்காக எப்பயுமே இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். பிறகு அங்கே தாத்தா மீட் பண்ணுறதுக்காக வந்ததும் நம்ம ரொம்பவே அங்கே தேங்க்யூ சொல்லிகிட்ருக்கா. அவருக்காக அங்கே டீ எல்லாமே சர்வ் பண்ணிவிட்டு ரொம்பவே ஹாப்பிட்டு பேசிகிட்ருக்கா. இன்டர்ன் தான் தாத்தான்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே உன்னோட அம்மா கண்டிப்பாக உன்னை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவா, அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா இந்த பெண்டன்ட் இருக்கு பார்த்தியா, இது பர்ஃபெக்டாக அவளுக்கு தெரியும், அவள் உன்னை தான் பொண்ணுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ஹீரோயினுக்கு அப்படியே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. பட் இது உடஞ்சி போச்சுன்னு கேள்விப்பட்டேன்னு தாத்தா சொன்னதுமே அது எல்லாம் நாங்களாக ரெடி பண்ணது தான், ஃபேக்காக ரெடி பண்ணி உடச்சிட்டோன்னு சொன்னதும் உண்மையிலேயே நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு தான் சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்காரு. பிறகு பார்ட்டியில் நம்ம மீட் பண்ணலாம், கண்டிப்பாக எல்லாமே வெற்றியில் தான் முடியும்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயின்ட்ட சரி ஓகே நீ கவலைப்படாத நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்கிறான். வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா பார்த்தா ஹாப்பி ஆகிட்டு ஓடி ஹக் பண்ணதுமே தள்ளி போங்கன்னு சொன்னதும் நீ எதுக்காக என்கிட்ட இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டுருக்க, நான் உன்னோட அப்பா அம்மா இங்கே பாரு டிஎன்ஏ வந்திருக்குன்னு சொன்னதுமே அதுக்கு இனி எனக்கு பெரிய ஷாக்கெல்லாம் கிடையாது, நீங்கள் பார்த்தவொன்னே என்ன உன்னை இங்கே பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போதே நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் உங்களோட பொண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படின்னா உங்களை அவரை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சு உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு அவள் சொல்கிறா.
நீ வந்துட்டு என்னை ஏற்றுக்கிறியா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கேட்குறாரு. அதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்கு டக்குன்னு அவர் அப்பாவை ஏற்றுக்க முடியல. அதுக்கு மனசுமே வர மாட்டுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் அவள் பட்டிருக்காள. அதனால தான். ஸோ வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோவுமே நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஹீரோயின்ட்ட உனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் பார்த்தியா எல்லாமே நல்லதாகவே நடந்துட்டுருக்கு. உன்னோட ரியலான பேரண்ட்ஸுமே கிடச்சிட்டாங்க. உனக்கு ஹாப்பி தானேன்னு சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் எந்த ஹாப்பியும் கிடையாதுப்பா. அந்த பார்ட்டியில் வச்சு அவங்க எல்லாத்தையுமே இருக்கணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறான். அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோயினுக்காக. அவங்க பார்ட்டிக்காக சூப்பராக அழகாக கிளம்பி ரெடியாகி வந்துட்டுருக்கா. இவரை பார்த்தாலுமே கிளம்பிட்டுருக்காரு. என்னோட பொண்ணு அவதான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பப்ளிக்காக சொல்லணும்னு சொல்லிட்டு அங்கே கண்டிப்பாக அவள் வருவா, மீட் பண்ணி பேசிக்கலான்னு. அவள் பார்த்தா அவளுமே மேக்கப் போட்டு கிளம்பிட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு வெளியே போகிறாங்க. பார்த்தா அவங்க 2 பேர்த்தையுமே கிட்னாப் பண்ணி தூக்கிட்டு போயிடுறாங்க. பிறகு அங்கே லியா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு கிளம்பி கீழே போகிறா. என்ன பேரண்ட்ஸை காணமேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையிலே வந்துட்டு பார்க்க நீ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க, இந்த மாதிரி ஒரு பார்ட்டியை நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்ற சொல்கிறாங்க. உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சிஸ்டர் இருக்கா பார்த்தியான்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவ ரொம்ப கேவலமாக பேசும்போது நம்ம ஹீரோயின் சேர்ந்து அங்கே வந்துட்டு உள்ளே வந்ததுமே ஹீரோயினை பார்த்துட்டு இப்படி எப்படி வந்து அவங்க சிஸ்டரோட பர்த்டே அன்னைக்கு அவளோட ட்ரெஸ் மாதிரியே காப்பி பண்ணி போட்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கமாக பேசுகிறா. அதெல்லாமே கேட்டுட்டு அங்கே காட்ஸ் வந்துட்டு அவ்வளோ பிடிக்க சொன்னதுமே அங்கே ரொம்பவே அவளுக்கு பயமாயிடுச்சுக்கு. நீ இப்போ வந்துட்டு என்ன தைரியம் தான் தரங்கட்டத்தனமாக பேசுவேன்னு சொல்லிட்டு காட்ஸை வச்சு அடி வெளுத்த விட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க. அப்போ அவங்க ஹீரோயினோட உண்மையான அம்மா வந்துடுறாங்க. பர்த்டே பார்ட்டியில் என்னோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டியில் அவள் ஃப்ரெண்டவே வெளியே அனுப்புவாங்களா, நான் இன்றைக்கி ஒரு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிட்டாங்க. லியாவை போட்டு பயங்கரமாக அடித்ததுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு சிரிப்பு வந்துட்டுருக்கு. அம்மா நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நான் தான் உங்களோட பொண்ணு லியா, அவள் வந்துட்டு தான் இது மாதிரி பண்ணான்னு சொன்னதும் அப்புறம் ஏன் அவள் என்ன மாதிரி இருக்கா அப்படின்ற சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. சொன்னது எல்லாமே கேட்டுட்டு இவங்களுமே நம்பிட்டு என் பொண்ணை நீ தான் கொடுமைப்படுத்துறியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவங்க கோவப்பட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணும்போது அங்கே காட்ஸை வச்சுமே அடிக்க சொன்னதுமே நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா அவங்க அப்பா அங்கே வந்துடுறாரு. நீ தயவு செஞ்சு நம்ம பொண்ணு மேலே கை வச்சிடாத, இந்த பாரு டிஎன்ஏ டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை பார்த்துட்டு அவங்களுக்கு கோவமாகி போயிடுது. நீ என்ன தெரியும் தான் என்னை விட்டு வேற ஒருத்தி பேர் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் பண்ணலைன்னு சொன்னதுமே இவ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே திரும்ப டிஎன்ஏ எடுக்க சொன்னதுமே டிஎன்ஏக்கு ஹேரை கொடுத்து விடுறாங்க. அவள் வந்து ஆல்ரெடி காசு கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருக்கா போல். டெஸ்ட்டு மேட்சாக வந்ததுமே இப்போ இது என்ன அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் உண்மையிலே இந்த லேடி ஸ்டூபிட் தான், இவங்ககிட்ட பேசி என்ன பிரோஜனம் இருக்குது, தாத்தா நீங்கள் வாங்கன்னு சொன்னதுமே அங்கே தாத்தா வர்றாரு. அதை பார்த்துட்டு அவங்க ஷாக்காகி போயிட்டு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வந்ததுமே அவரோட ரிங்கை கழட்டி நம்ம ஹீரோயின் கையில் போட்டி விட்டுட்டு இவ தான் என்னோட கிராண்ட் டாட்டர் அப்படின்ற சொன்னதும் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, லியா தான் என்னோட பொண்ணுன்னு சொன்னதுமே நீ என்ன முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு. அப்போ லியாவுக்கு ரொம்ப பயமாயிருது, எங்கிட்டாச்சும் மாட்டிக்குவோமோ என்னமோன்னு சொல்லிட்டு விழுந்தடிச்சு ஒன்றா விடுவாங்களா பிடிச்சிடுறாங்க. பிறகு அங்கே அவங்க 3 பேர்த்தையுமே பிடிச்சவங்க தாத்தா வச்சுட்டு நீங்கள் என்ன தைரியம் தான் என்னோட பேத்தி மேலே கை வச்சிருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க பொண்ணையுமே வாய மூடி அங்கே காட்ஸ் வச்சு பிடிக்க வச்சிருக்காங்க. ஏன்னா நடக்கிறது எல்லாத்தையுமே பார்க்கட்டும்னு. இருந்தால் வந்து நான் அவனை 25 வருஷமாக வளர்த்துருக்கேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறப்ப ஹீரோயின் கோவமாயிட்டுங்க. கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிருந்தா என்ன தைரியம் தான் நீ இந்த வார்த்தையை பேசுவேன், என்னை ஒரு மெய்டு மாதிரியில் நீ சீட் பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாயிடுச்சுக்கு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட தாத்தா என்ன பண்ணன்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஆள் வந்துட்டு பண்ணதுக்கு பனிஷ்மெண்ட் நீங்கள் கொடுங்க தாத்தான்னு சொன்னதுமே அங்கே கத்தியை வச்சு குத்திடுறாங்க. அங்கே அங்கே அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. அப்போ அந்த லேடி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது உண்மை என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிங்க தாத்தா இவங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கொடுத்து வளர்க்க சொல்லியிருந்திருக்காங்க. பிறகு வந்து கொஞ்சம் நல்லான பிறகு தூக்கிக்கலான்னு சொல்லிட்டு ஸோ இவங்க வந்து தன்னோட பொண்ணை அந்த வீட்டோட யங் லேடியை அனுப்பிட்டு இவளை வந்து வேலைக்காரி மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருந்திருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே அவ்வளோதான் அவங்களுக்கு ஆத்திரமாய் போயிட்டு அப்படின்னா வந்துட்டு என் பொண்ணை நீங்கள் இத்தனை வருஷமாக கொடுமைப்படுத்திருக்கீங்களா, உங்களை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பிறகு அங்கே நம்ம தாத்தாட்ட ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கா. இதுக்கப்புறம் எல்லாமே நல்லா தான் தாத்தா நடக்கும்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவளுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துடுது. பட் அவன் விடுற மாதிரி இல்லை, ஹீரோயினை கிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.